ஒரு இன்ப அதிர்ச்சி சார். இந்த முதலமைச்சர் ஆனதுன்றதே ஒரு இன்ப அதிர்ச்சி. இந்த இன்ப அதிர்ச்சியிலிருந்து மீறலன்னு வச்சுங்களேன். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவரை தட்டுவோம். நம்ம கொஞ்சம் கூட வெட்கம் கொஞ்சம் கூட இல்லாமல் அவங்களுடைய தயவுலேயே நீங்கள் ஆட்சியை நடத்திக்கிட்டு அவங்களே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கு தெரியுமா இங்கே வந்து போட்டி, ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகே, இதே கதையை சொல்லியிருந்தா எப்படின்னு கேட்குறேன் நான். ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. இதில் வேற தீர்ந்த கட்சி, தீஞ்ச கட்சி, தூர கட்சி, மோர கட்சி, நான் என்ன கர்ம பிடிச்ச டயலாக்னே தெரியல. அது யார் எழுதி கொடுத்தாங்கன்னு கூட தெரியல. உண்மையிலே எழுதி கொடுத்தது தானா விஜய் மாஸ் ஸ்பீச் போட்டுருவான். அவன் எடிட்டிங் கொடுத்தது விஜய் மாஸ் ஸ்பீச், விஜய் ஆவேச பேச்சு, விஜய் ஆக்ரோஷ பேச்சு, விஜயோட வந்து எழுச்சியான பேச்சு, இப்படி வந்து புரட்சி பேச்சு என்னென்ன போடுறான் தமிழில். ஆனால் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கழுவி ஊற்றுறான் சார். 10 பாட்டில் நான் குடிக்க அண்டால கொண்டா சேர்ஸ் அடிக்கன்னு பாடினப்ப அந்த வாக்களித்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரோதமாக ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டு வரான், உங்கள் கட்சியில் சேர்றான்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கவே கூடாது. என்ன கேட்டால் சோஷியல் மீடியா, எந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஜெயிச்சிங்களோ அதே சோஷியல் மீடியா நீங்கள் ஃபுல்லாக அகைன்ஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இதுதான் உண்மை. நேற்று ஜெயிலேருந்து வந்த சவுக்கு சங்கர் கூட உங்களுக்கு ஃபேவராக இல்லை. இதுதான் உண்மை. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், திரு விஜய் அவர்கள், அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் திருச்சியில் சமீபத்தில் அவர் வந்து நன்றி விழா உரையில் வந்து பேசினார். தேர்தலுக்கு நின்னாச்சு, வெற்றி பெற்றாச்சு, முதலமைச்சரும் ஆகிட்டார். இன்னமும் பழைய ஸ்கிரிப்ட் வச்சு படிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சமூக ஊடகங்களில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் எப்போ தேர்தலுக்கு முன்னாடி எப்படி பேசினாரோ அதே தான் இப்பவும் பேசுகிறாரு. இந்த ஒரு படத்தில் காமெடி கூட வரும் சார். அதாவது ஒரு இன்ப அதிர்ச்சி சார். இந்த முதலமைச்சர் ஆனதுன்றதே ஒரு இன்ப அதிர்ச்சி. இந்த இன்ப அதிர்ச்சியிலிருந்து மீறலன்னு வச்சுங்களேன். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவரை தட்டுவோம். நம்ம அதாவது காலில் தொடையில் முதுகில் தட்டி ஏம்பா நார்மலுக்கு வாப்பா அப்படின்வாங்க. அதுமாதிரி ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டச்சாமி அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா வந்து கவுண்டர் பண்ணி தூங்கிட்டு இருப்பார். கோட்டச்சாமி அப்படின்றதும் நிறைய ஊழையிடுச்சு அப்படின்வாங்களா. அந்த மாதிரி இப்போ விஜய்க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர் ஆகிட்டார். அவருக்கு அடிக்கடி பக்கத்தில் இருக்கும் ஞாபகப்படுத்தணும். சார் நம்ம முதலமைச்சர் ஆகிட்டீங்க, நீங்கள் நாங்கள் அமைச்சராக இருக்கிறோம் அப்படின்னு அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். அப்படி தான் இருக்குது அவருடைய பேச்சு. ஏன்னா ஒரு தேர்தலுக்கு முன்னாடி பேசின அந்த டைலாக் அப்படியே அதே கேரவனில் நின்று அதே இடத்துல பேசினா என்ன அர்த்தம்? நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு எஸ்ஓபின்னு ஒன்று போட்டு உங்களை முடக்கிட்டாங்க, நசுக்கிட்டாங்க, கசக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்போ போலீஸே உங்ககிட்ட இருக்குது, மொத்த போலீஸும் உங்ககிட்ட இருக்குது சார். நீங்கள் கேட்டிங்கன்னா இராணுவத்தை கூட அனுப்புவாங்க மத்திய அரசு. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் கேரவனில் ஏறி நின்றுக்கிட்டு ஒரு 5000 பேருக்கு கியூஆர் கோடு கொடுத்துட்டு அதே கதையில் நின்று பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக தான் எங்களுக்கு வந்து எதிரி, அவங்க தான் தோத்துட்டாங்க, ஏன் முதலமைச்சரே தோத்துட்டாரு, உங்களை உட்கார வச்சுட்டாங்க, நீங்களும் ஜெயிச்சிட்டீங்க, நீங்கள் போய் நன்றிலாம் சொல்லிட்டு வந்தீங்க. அவங்க இப்போது ஒரு விஷயம் நல்லாயிருக்கு. இன்றைக்கும் இந்த தாவேக அரசு மெஜாரிட்டி நிரூபிச்சதுக்கு யார் காரணம்? கூட்டணி கட்சிகள் யார் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க? திமுக ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் கூட வெட்கம் கொஞ்சம் கூட இல்லாமல் அவங்களுடைய தயவுலேயே நீங்கள் ஆட்சியை நடத்திக்கிட்டு அவங்களே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கு தெரியுமா இங்கே வந்து போட்டி, ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகே, இதே கதையை சொல்லியிருந்தா எப்படின்னு கேட்குறேன் நான். இதே கதையை சொல்லியிருந்தா எப்படி? கொஞ்சம் ரெக்கார்டை மாற்றி போடுங்க. இதில் வேற தீர்ந்த கட்சி, தீஞ்ச கட்சி, தூர கட்சி, மோர கட்சி, நான் என்ன கர்ம பிடிச்ச டயலாக்னே தெரியல. அது யார் எழுதி கொடுத்தாங்கன்னு கூட தெரியல. உண்மையிலே எழுதி கொடுத்தது தானா எப்படி ஒன்றுமே புரியல. ஏன்னா அது என்ன இது கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீர்ந்த கட்சி, அதுனா தீர்ந்த கட்சி எப்படி தீர்ந்த கட்சி ஆயிடும் அண்ணா திமுக? நான் கேட்குறேன், எப்படி தீர்ந்த கட்சி ஆயிடும்? 1,13,00,000 பேர் அவங்க எம்எல்ஏவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டு, அதுவும் பரவலாக வந்து குற்றச்சாட்டு இருக்குது 50 கோடி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கட்சி எம்எல்ஏ தூக்கி வச்சு என்ன நியாயம் இருக்குதா? இது மக்கள் பார்ப்பாங்க. இதை அவங்க இன்னொரு கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை நீங்கள் உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டீங்க, இன்னொரு கட்சியில் இருக்கிற வந்து வாக்குகள் வாங்கின எம்எல்ஏக்களை ஆதரவுக்கு வாங்கிட்டீங்க. இப்படி எல்லாமே இரவல் தான், எல்லாமே இரவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெஞ்ச நிமித்தி பார்த்தீங்கன்னா பேசுகிறது எந்த வகையில் நியாயம்? மக்களுக்கு புரியாதா? உங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது. உள்ளபடியே மக்களை சந்தித்து நீங்கள் வாக்கு கேட்டு நீங்கள் ஜெயிச்சு மெஜாரிட்டி நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருந்தீங்கன்னா அது கரெக்டு.
நான் மீண்டும் தேர்தலை சந்திக்கிறேங்க, எனக்கு வேண்டாங்க, எனக்கு மெஜாரிட்டி கிடைக்கலங்க, நான் மக்களை சந்தித்து நான் மீண்டும் அது பண்ணால் பரவாயில்ல. அதே கூட்டத்திலே நீங்கள் சொல்கிறீங்க மக்கள்கிட்ட என்ன சொல்கிறீங்கன்னா, மக்கள் கிடையாது அங்கே உங்களுக்காக வந்த கூட்டம் என்னென்னா இன்னும் கொஞ்சம் போட்டு ஜெயிக்க வச்சுருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் வெற்றி பெறலன்னு தானே அர்த்தம். இவ்வளோ ஓட்டு போட்டீங்க, இன்னும் கொஞ்சம் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா நாங்கள் அப்படி இப்படின்றீங்க. என்னங்க இது? என்ன அரசியல் நடக்குது? அசிங்கமான அருவருப்பான துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு அரசியலில் நீங்கள் வந்து தாவேக்கா அரசியல் இருக்குது. துர்நாற்றம் வீசுது உண்மையிலேயே. ஏன்னா குறைஞ்சபட்சம் வந்து எத்திக்ஸ் வேணாமா? ஒரு பக்கம் அதிமுக எம்எல்ஏக்களை வந்து நீங்கள் குதிரை பேரம்ல, என்ன கேட்டால் குதிரை பேரம் ஒட்டக பேரமே நடக்குது. நீங்கள் வந்து ஒரு பக்கம் தாவ வைக்கிறீங்க உங்கள் கட்சிக்கு, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் ஜெயித்த கூட்டணி கட்சிகளை கொண்டு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண வச்சு மெஜாரிட்டி காட்டுறீங்க. இவ்வளோத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மக்கள்கிட்டே வேறு சொல்கிறீங்க, இவ்வளோ ஓட்டு போட்டுருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் போட்டிருந்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் எம்எல்ஏக்களெல்லாம் பிச்சை எடுக்க மாட்டோம், எம்எல்ஏக்களை திருட மாட்டோம், பிச்சை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது எப்படி சரி? அப்படி தானே இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள் சார், நக்கல் நையாண்டி பேசி முதல்வர் இருக்கைக்கான தகுதியை இழந்துடாதீங்க அப்படின்ட்டு ஆர்.ராசா அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. சார் உண்மையாக சொல்கிறேன் சார், எல்லாருமே நான் சொல்கிறேன், நீங்கள் என்னமோ பேசுகிறதுல புத்திசாலித்தனமோ தயவு செய்து இந்த வார்த்தை தவிர்க்க முடியாமல் போடுறேன். சொல்லணும் தயவு செய்துன்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆனாலும் நான் சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் மக்களை கொஞ்சமாச்சும் நீங்கள் வந்து மக்கள் என்ன பேசுகிறாங்க காதுலையாவது வாங்குங்க. முதல்ல ஃபஸ்ட்டு காதில் வாங்குங்க. இன்றைக்கி 4 ஊடகம் சார், 4 ஊடகம் வெளியிட்டிருக்குது விஜய் அவர்கள் பேச்சை. இந்த 4 ஊடகமே உங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண ஊடகங்கள், அதாவது உங்களுக்கு வந்து அடிமை சேவகம் பண்ண ஊடகங்கள். அதுவும் குறிப்பாக 4 ஊடகம், தந்தி, பாலிமர், நியூஸ் தமிழ், புதிய தலைமுறை, 4 ஊடகமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசுகிற அந்த ஸ்பீச்சை போடும்போது கீழே கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் கௌரவமாக ஃபன்னி ஸ்பீச்சுன்னு போடுறான், ஃபன்னி ஸ்பீச்சுன்ட்டு. சில பேர் எவ்வளோ கேவலமாக போட்டிருக்காங்கப்பா. அதை ஒரே ஒரு கமெண்ட்டாவது பார்த்தேன், விஜய் மாஸ் ஸ்பீச்சுன்னு போட்டுருவான். அவன் ஹெட்டிங் கொடுத்தது விஜய் மாஸ் ஸ்பீச், விஜய் ஆவேச பேச்சு, விஜய் ஆக்ரோஷ பேச்சு, விஜயோட வந்து எழுச்சியான பேச்சு, இப்படி வந்து புரட்சி பேச்சு என்னென்ன போடுறான் தமிழில். ஆனால் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கழுவி ஊற்றுறான் சார். இது மாதிரி நீங்கள் ஒரு 4 கூட்டத்தில் பேசுனீங்கன்னா போதும், கதை முடிஞ்சிச்சு, தாவேக்கா கதை முடிஞ்சிச்சு. இப்போவே திருச்சியில் உங்களுக்கு எதிராக திரும்பிடுச்சு. இதுதான் உண்மை. நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கலாம், நீங்கள் எல்லாம் பண்ணலாம். ஆனால் வந்து இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த 27,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கீங்க. திருச்சி கிழக்கு 1000 ஓட்டு குறைந்தால் கூட விஜயின்ற அந்த கவர்ச்சி, அந்த பிம்பம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் இறங்கு. 4 எம்எல்ஏக்கள் உங்களை நம்பி ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அந்த 4 பேருக்கு மீண்டும் நீங்கள் சீட்டு கொடுத்தாலும் சரி, அல்லது வேறு புதிய ஆட்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுத்தாலும் கதைக்கு ஆகாது. வெற்றி பெற்றால், ஏன்னா அங்கே அதிமுக வந்து வெற்றி பெற்றிருக்கு, திமுக வெற்றி பெறல, அந்த அனுதாபம் அந்த மக்களுக்கு இருக்கும். மீண்டும் அதிமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இடைத்தேர்தலில் வந்து 5 தொகுதிகளில் 2 தொகுதியில் நீங்கள் இழந்தால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அங்கே மெஜாரிட்டியும் கிடைக்க போகிறதில்ல. நீங்கள் என்ன சாதிச்சிங்கன்றது ஒரு கேள்வி இருக்குது. எப்படி தான் வராது. நீங்கள் எதிர்பார்த்தது வந்து ஒரு 20 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண முடியும்னு நினச்சிங்க. அவங்க 20 பேர் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்கன்னா நம்ம மீண்டும் சீட்டு கொடுத்து ஒரு 10 பேர் ஜெயிச்சாலும் பரவாயில்லன்ற அந்த எண்ணத்தில் இருந்தீங்க. ஆனால் அது நடக்கவே இல்லை. இப்போ வந்தது 4 பேர் தான் உங்களால் வந்து பேசி முடிக்க முடிஞ்சுது. மீதியெல்லாம் 5 ஆண்டு காலம் நம்ம எம்எல்ஏ இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. அது மக்களுக்கு வந்து வாக்களித்தது ஒன்று, இன்னொரு பக்கம் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்கன்றது தெளிவாயிடுச்சு. அப்போ நீங்கள் சாதித்தது என்ன? இதுவே தோல்வி தானே உங்களுக்கு. நீங்கள் எதிர்பார்த்த அந்த எம்எல்ஏக்கள் இன்றைக்கி வரைக்கும் கிடைக்கலையே. நாளைக்கே உங்கள் கட்சியிலேருந்து அதிருப்தியாகி ஒரு 10 பேர் வெளியே போனால் என்ன ஆகும்? 10 எம்எல்ஏக்கள் வெளியே போனால் என்ன நடக்கும்? எனக்கு சீட்டு கொடுக்கல, எனக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல, ஏதோ ஒரு ரீசன் சொல்லி ஒரு 10 பேர் வெளியேறான், ஆட்சி கவிழ்ந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து முதல்ல இதை தூய்மையான அரசியல், நீங்கள் தூய அரசியல் பண்ணிட்டு இவ்வளோ மட்டமான அரசியல் பண்ணக்கூடாது. ஒரு பக்கம் எல்லாருக்கும் நீங்கள் என்ன தான் பூசி மறைச்சாலும் இங்கே கூட்டணி கட்சிகள் வந்து திமுகவோட வாக்கு வங்கி வாங்கினவங்க தானே, அதில் ஜெயிச்சவங்க தானே. அது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இது எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு பக்கம் இன்னொரு கட்சி எம்எல்ஏக்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேரம் பேசி எவ்வளோ நாளைக்கு நிற்பாங்க? இங்கே வேலைக்கு போனவன் நாளைக்கு உங்ககிட்ட எவ்வளோ நாளைக்கு நிற்பான்? நாளைக்கே ஒரு டிமாண்ட் வைப்பான்.
ஸோ இதெல்லாம் வந்து தப்பான, அதுவும் மக்கள் எண்ணத்துக்கு விரோதமான அரசியல் தான் நான் சொல்வேன். நீங்கள் கட்சி சார்பாக கூட நான் பார்க்கல, மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த வாக்களித்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரோதமாக ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டு வரான், உங்கள் கட்சியில் வந்து சேர்றான்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கவே கூடாது. என்னை கேட்டால் மறுக்கணும். எப்படி தானே உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது, அப்படிலாம் மக்களை சந்திங்க. நீங்கள் என்ன தான் வந்து கத்தி என்ன தான் கூச்சல் போட்டாலும் வந்து இப்போ ட்ரெண்டு மாறிடுச்சு. சோஷியல் மீடியா, எந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஜெயிச்சிங்களோ அதே சோஷியல் மீடியா நீங்கள் ஃபுல்லாக அகெயின்ஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இதான் உண்மை. நேற்று ஜெயிலேருந்து வந்த சவுக்கு சங்கர் கூட உங்களுக்கு ஃபேவராக இல்லை, இதான் உண்மை. சொல்லி தான் நாங்கள் மதியம் சவுக்கு சங்கர் நல்லவன் கெட்டவன்லாம் செகண்டு. நேற்று ஜெயிலேருந்து வந்த சவுக்கு சங்கர் கூட உங்களுக்கு ஃபேவராக இல்லை. நேற்று கச்சேரி ஆரம்பிச்சிட்டான். பாருங்கள் அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது போகுதுன்னு பாருங்கள். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.